ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி ஃபேமிலி vlogs. இன்றைக்கி வீடியோவில் மண்டே லஞ்ச் மெனு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 100 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நீங்கள் ஃபைனலாக குக்கர் ஓப்பன் பண்ணும்போது கூட மேலே சேர்த்துக்கலாம். நான் ஆயில் ஆட் பண்ணும்போது எப்பயுமே சேர்த்துடுவேன். நெய் 2 ஸ்பூன் 100 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஹீட் ஆனதுக்கு பார்த்திங்கன்னா இதில் ஹோல் ஸ்பைசஸ் சேர்க்கணும். 2 பிரிஞ்சி இலை, ஒரு 2-3 பீஸ் பட்டை, ஒரு கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு அன்னாசிப்பூ, கொஞ்சம் கடல் பாசி சேர்த்துருக்கேன். இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் லைட்டாக பொரிஞ்சு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் பெருசு பெருசாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். 200 கிராமில் ஒரு 5 வெங்காயம் இருக்கும். பிரியாணி எப்பயுமே பார்த்திங்கன்னா வெங்காயம் அதிகமாகவும் தக்காளி கம்மியாக இருக்கணும். ஒரு 200 கிராம் வெங்காயம் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு 100 கிராமுக்கும் கம்மியாகவே நீங்கள் தக்காளி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் மெஷர்மெண்ட் நான் மெஷர் பண்ணிலாம் போடுறது இல்லைங்க. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம எப்படி போட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக அப்படி சொல்கிறேன். ஒரு 200 கிராம் அளவுக்கு வெங்காயம், ஒரு 5 பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி கொடுங்க. கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதங்கணும் வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 குட்டி தக்காளி, சின்ன தக்காளியாக எடுத்து ஒரு 4 தக்காளி ஆட் பண்ணிவிட்டு, தக்காளி வதங்கும் போது எப்பயுமே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும். நான் எப்பயுமே தக்காளி வதக்கும் போது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி வதக்கிக்குவேன். தக்காளி அப்போ தான் உங்களுக்கு முழுசாக இல்லாமல் நல்லா வதங்கி வரும். தக்காளி எடுத்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் எப்பயுமே தக்காளி போட்டதுக்கப்புறம் போடுறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் போட்டோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா லைட்டாக அடி பிடிக்கும். ஸோ தக்காளி போடும்போது அதில் இருக்க ஜூஸ் சேர்ந்து கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். நான் இதில் வேறு எந்த காரமும் சேர்க்கல. 2 பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் மட்டும் சேர்த்துருக்கேன். பிரியாணி மசாலா எதுவும் சேர்க்க மாட்டேன். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இதில் பார்த்திங்கன்னா 2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை எடுத்து வச்சுருக்கேன். 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லி தான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ 2 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி. இதில் நீங்கள் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கூட குக்கர் தம் பண்ணும்போது மேலே ஒரு லேயராக போட்டுட்டு நீங்கள் குக்கர் க்ளோஸ் பண்ணி பாருங்கள். அதுவும் ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இதில் 2 கைப்பிடி புதினாவும் 1 கைப்பிடி கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வதங்கி வரத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் நான் இதில் அளந்து சேர்க்கல. தயிர் அப்படியே டைம் ஆகிடுச்சு, அதனால் அப்படியே சேர்த்துருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர் இருக்கும். தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய பீசஸாகவே சிக்கன் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிட்டு சிம்மில் வச்சு சிக்கனை கொஞ்சம் அந்த மசாலாலாம் சேர்கிற அளவுக்கு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா சிம்மில் வச்சு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வதக்குனிங்கன்னா சிக்கனும் நல்லா குக் ஆகிடும். சிக்கன் வதங்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 லெமன் எடுத்து அதோட ஜூஸ் சேர்த்துருக்கேன். தண்ணி பார்த்திங்கன்னா இதில் 3 கிளாஸ் அரிசிக்கு 4.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுக்குவேன். 1க்கு 1.5 அளவில் தண்ணி சேர்த்துக்குவேன். தண்ணி ஊற்றின உடனே பார்த்திங்கன்னா நீங்கள் அரிசியை வாஷ் பண்ணி அந்த இதிலே லைட்டாக ஊற வச்சுக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி கொதித்து வரும்போது நம்ம வாஷ் பண்ணி வச்ச அரிசியை சேர்த்துட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 1 to 2 விசில்ஸ் வச்சிங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். தண்ணி நீங்கள் முன்னாடியே சேர்த்துட்டிங்கனாலும் அரிசி குழஞ்சிரும். ஸோ நீங்கள் குக்கரில் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் அரிசியை கழுவி வச்சுக்கோங்க. அது ஒரு 5 மினிட்ஸில் அரிசி லைட்டாக ஊறிடும். குக்கர் க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான உங்களோட நம்ம ஸ்டைலில் பிரியாணி ரெடி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது நான் பண்ணுற ஸ்டைலு. இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒருத்தவங்க ஒரு மாதிரி பண்ணுவீங்க. இந்த மெத்தட்லேயும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிரிச்சுருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.